Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் டெய்லி யூசேஜ் verbs தான் பார்க்க போறோம். நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும் verb, subject, noun, object இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அது கூடவே present tense, past tense and future tense எப்படி நம்ம பேசும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டா அந்த லாங்குவேஜ்ல கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம தப்பு இல்லாம எந்த ஒரு லாங்குவேஜையும் லேர்ன் பண்ண முடியும். நம்ம இந்த ஹிந்தி லேர்னிங் ப்ராசஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது ஆக்ஷன் வேர்ப்ஸ் டெய்லி யூசேஜ் ஆக்ஷன் வேர்ப்ஸை ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம் வா அப்படின்னு சொல்றதுக்கு ஆனா ஆனா, கோ போ அப்படின்னு சொல்றதுக்கு ஜானா ஜானா, அடுத்தது ரன் ஓடு அப்படின்னு சொல்றதுக்கு தௌதனா தௌதனா, நெக்ஸ்ட் வாக் நட அப்படின்னு சொல்றதுக்கு சல் சல், அடுத்தது ஜம்ப் குதி அப்படின்னு சொல்றதுக்கு கூடுனா கூடனா, நெக்ஸ்ட் டேக் எடு அப்படின்னா லேனான்னு சொல்லணும் லேனா, அடுத்தது பிரிங் கொண்டு வா அப்படின்னா லானா லானா, நெக்ஸ்ட் புட் வை அப்படின்னா ரக்கனா ரக்கனா, அடுத்தது த்ரோ எரி அப்படின்னு சொல்றதுக்கு பெங்கனா தூக்கி போடு அப்படின்றதுதான் பெங்கனா, அடுத்தது கேட்ச் பிடிக்க சொல்றதுக்கு பக்கட் பக்கட், நெக்ஸ்ட் படி அப்படின்னு சொல்றதுக்கு பட்னா பட்னா, எழுத சொல்றதுக்கு லிக்கனா ரைட் அப்படின்னா லிக்கனா, அடுத்தது செய் டூ அப்படின்னா கர்ணா, நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்றோம்ல அதுக்கு கர்ணா, அடுத்தது கிவ் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தேனா தேனா, நெக்ஸ்ட் பிளே விளையாடு அப்படின்னா கேள்னு சொல்லணும் கேள், விளையாட்டு துறையில சிறந்த வீரர்களுக்கு கேல் ரத்னா அவார்டு கொடுப்பாங்க. இதுல கேள்ன்றது விளையாட்டு துறையை தான் குறிக்குது. அது ஹிந்தி வார்த்தை, விளையாடுன்றது கேள். நெக்ஸ்ட் ஈட் சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு கானா கானா, அடுத்தது ட்ரிங்க் குடி அப்படின்னு சொல்றதுக்கு பீனா பீனா, அடுத்தது ஸ்பீக் பேசு அப்படின்னு சொல்றதுக்கு போலனா போலனா, அடுத்தது சே சொல் அப்படின்னு சொல்றதுக்கு கஹன்னா கஹன்னா, அடுத்தது கேட்கறதுக்கு சுனனா சுனனா, நெக்ஸ்ட் பார் சி அப்படின்னா தேக்கனா தேக்கனா, ஷோ காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தீக்கனா தீக்கனா, பார் அப்படின்னா தேக்கனா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படி இல்லைன்னா பார்க்க சொல்றோம் அப்படின்னா தேக்கனான்னு சொல்லணும். இல்ல அவங்கள நம்ம காமிக்க சொல்றோம் அப்படின்னா ஷோ காட்டு அப்படின்றதுக்கு திக்கனா, அது தேக்கனா இது திக்கனா, அடுத்தது ஆஸ்க் கேள் அப்படின்னு சொல்றதுக்கு பூச்சனா பூச்சனா, அடுத்தது சிட் உட்கார சொல்றதுக்கு பைத்தனான்னு சொல்லணும் பைத்தனா, எழுந்திருக்க சொல்றதுக்கு எழு கெட்டப்க்கு உத்தனா உத்தனா, அடுத்தது வெயிட் வெயிட் பண்ண சொல்றதுக்கு காத்திரு அப்படின்னு சொல்றதுக்கு இன்தசர் இன்தசர், அடுத்தது நிறுத்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ருக்கனா ருக்கனா, அடுத்தது ஸ்ப்ரெட் பரப்பு, ஏதாவது ஒண்ணு பரப்பி வைக்கிறதுக்கு இல்ல ஸ்ப்ரெட் பண்றது பரப்பி விடுறது அதுக்கு ஃபைலனா ஃபைலனா, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுறது அதுக்கெல்லாம் ஃபைலனான்னு சொல்லுவாங்க. அடுத்தது விற்பனை செல் பண்றதுக்கு பேச்சனா பேச்சனா, அடுத்தது பை வாங்குன்னு சொல்றதுக்கு கரீதனா கரீதனா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களை மாதிரி ஹிந்தி பேசணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.